அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்ப அந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம தெரிஞ்சு அதை என்ன சொல்லலாம்னா, நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதா, நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்குதா, மனைவிக்கு அந்த மாதிரி இருக்குதா. எல்லாரும் அரசு அதிகாரியாக ஆக முடியாது. அரசு அதிகாரின்னு என்னது? அவருக்கு ஒரு ஜீப் இருக்கும், அவருக்கு ஒரு டிரைவர் இருக்கும், அவர் கீழே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. அவர் கீழே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் ஒரு ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டால், அரசு அதிகாரியாகத்தான் போய் நாம் கோலோச்ச வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி கிடையாது. விதி இல்லை என்று சொன்னாலும் ஒரு கிரகத்தை ஒரு 3 கிரகங்களில் ஒன்று பார்த்து விட்டால் அவன் அரசு அதிகாரிக்கு இணையான ஆளடிமைகள் இருக்கக்கூடிய வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். அப்படி என்ன அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஜாதகத்தில் ஆறுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவம் தான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. 6ஆம் பாவம் தான். இந்த 6ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா எந்த வெற்றியையும் நாம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அந்த விதத்தில் என்ன சொல்றான்னா, ஆறுக்குடையவன் எந்த இடத்துல நிற்கிறான், எந்த இடத்துல வேணாலும் நின்றுட்டு போட்டான். 6, 8, 12 வேணாலும் நின்றுட்டு போட்டான். அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆறுக்குடையவனை சூரியனோ செவ்வாயோ குருவோ பார்த்தால் அவன் அரசு அதிகாரிக்கு இணையான பலம் பொருந்திய ஆளுமை உடையவன். ஆறுக்குடையவனை எந்த இடத்தில் நிற்கிறானோ அவனை சூரியனோ செவ்வாயோ குருவோ, இந்த 3 இதெல்லாம் வலிமையான கிரகங்கள். சூரியன் வலிமையான கிரகம், செவ்வாய் வலிமையான கிரகம், குரு வலிமையான கிரகம். இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று அவர்களுடைய பார்வையாக, சூரியனுடைய பார்வை 7வது பார்வையாகவோ, செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8 பார்வையிலோ, குருவுடைய பார்வை என்ன சொல்லணும் 1, 5, 7, 9 இந்த மாதிரி அமைப்புகளில் பார்த்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக அரசு அதிகாரிக்கு இணையான ஒரு ஆதிபத்தியம் உடைய வலிமையான நபராக இருப்பார்கள். இது என்ன சொல்றேன்னா சத்தியமான உண்மை. அப்ப சத்தியமான உண்மை அப்படின்னா, இப்படி இருந்தால் நீங்களும் அந்த யோகத்தை என்ன சொல்லனா கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அது என்ன சொல்லலாம்னா இயற்கையாவே கொடுத்துரும் அப்படின்னா, இந்த ஒரு அமைப்பை என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு உதாரணத்தோடு நம்ம சொல்லணும். அந்த உதாரணத்தோடு சொன்னால்தான் எல்லா மனிதனுக்குமே புரியும். இப்ப ஒரு ஜாதகத்தில் 6குடையவர் குரு, அவர் லக்கணத்துக்கு 9ல போய் உட்கார்ந்துருக்கார். 6குடைய குரு லக்கணத்துக்கு 9ல போய் உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி கோணம் ஏறிட்டார். அவரை 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ஆட்சி பெற்ற செவ்வாய், 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன செய்து 8வது பார்வையாக குருவை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு ஆளுமை உடைய தன்மையும், அரசு அதிகாரிக்கு இணையான வண்டி வாகனம், டிரைவரு, ஆள் அடிமைனா எப்படி
அவருக்கு தேவையானதை வந்து தேவையான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையான ஒரு அமைப்பை இந்த கிரக நிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதே மாதிரி உங்க ஜாதகத்தில் ஆறுக்குடையவனை சூரியனோ செவ்வாயோ குரு பார்த்து விட்டால் நீங்களும் அரசு அதிகாரிக்கு இணையான ஒரு யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ இருப்பதற்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் அனுபவித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து இது ஒரு சிறந்த பதிவு. இந்த பதிவு இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆறுக்குடையவனை சூரியனோ செவ்வாயோ குருவோ பார்த்து விட்டால் அவர் அரசு அதிகாரிக்கு இணையான யோகத்தை அனுபவிப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மையா என்று சொன்னால் உண்மையே என்பதை வந்து நான் சொன்ன உதாரண ஜாதகம்தான். அந்த ஜாதகர் அந்த மாதிரி ஒரு நிலைமையில கண்டிப்பா இருக்கிறார். அதனால வந்து எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதா என்று பார்த்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.